ஒரே ஒரு நிமிஷம், இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கொஞ்சம் கேட்டு வாங்க. சம்டைம்ஸ் வீட் பிரெட்னு வருது. பியூர் வீட்டுல பிரெட்டே தயாரிக்க முடியாது. அப்படி தயாரிக்கணும்னா அந்த மைதாலையும் கோதுமையிலையும் இருக்கக்கூடிய குளூட்டன்ங்கிற விஷயம் ஆட் பண்ணாம தயாரிக்க முடியாது. இந்த வீடியோல வர ஐயா என்ன சொல்றாருன்னா, நம்மளால பியூர் வீட்டோ இல்லாட்டி ஹோல் வீட்டை வச்சு, அதாவது கோதுமையை வச்சு நம்மளால பிரெட் தயாரிக்கவே முடியாதுன்றாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தா அப்படி தயாரிக்கணும்னா இந்த வீட்டில் இருக்க குளூட்டன் வேணுமா? அப்ப என்ன சொன்னாரு, வீட்டை வச்சு தயாரிக்க முடியாதுன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, வீட்டில் இருக்க குளூட்டன்ன்றாரு. கடைசி தயாரிக்க முடியுமா முடியாத? என்னதையா சொல்றீங்க? எனக்கே சந்தேகமா இருக்கு. பட் சயின்டிபிக்கலி டெக்னிக்கலி சப்பாத்திகளி, பொத்தக்களி, கத்தக்களி நீங்க தயாரிக்கலாம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவரே அந்த வீடியோ கொஞ்சம் தள்ளி நிறைய பாக்கெட்டை காமிச்சிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்த்திருக்காங்க. சரி என்னதான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த இன்ஸ்டாமார்ட் பிளிங்கிட்ன்றாங்க அதுல போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதான் இருக்க எல்லா ஹோல் வீட் பிரெட்லயும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து எனக்கு அதிர்ச்சி. ஐயோ என்னடா நம்மள இதை பத்தி அவர் தப்புன்னு சொல்ல நம்ம தான் தப்பா இருந்திருக்க மாட்டேன். எனக்கு ஒரு சைட்ல ஷாக் ஆகி போச்சு. ரைட்டு, அப்படி எதுக்குதான் அதை சேர்த்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த குளூட்டன்னா என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த குளூட்டன் இந்த கோதுமையில இருக்குங்க. இப்போ இந்த ஹோல் வீட் ஃபிளார்ல பார்த்தீங்கன்னா 10-14% இருக்குமா. இப்போ இந்த குளூட்டனை நீங்கள் இந்த டோ, அதாவது பிரெட் தயாரிக்கிறதுக்கு மாவு இருக்குங்க, அந்த மாவை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த குளூட்டன் ஒரு ஸ்ட்ரெச்சி நெட்ஒர்க், இந்த இழுத்தா ஸ்ட்ரெச் இந்த ஸ்ட்ரெச்சி நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி இந்த ஈஸ்ட் இருக்குல்ல, ஈஸ்ட் அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதுலேருந்து வர காற்றை பிடிச்சி வச்சுக்குமா. அதனால உங்கள் பிரெட்டு ஃபைனலாக வரும்போதெல்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்குமா. அதே மாதிரி மிஷினில் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா, வேகமாக அப்படியே கிருக்கு அப்படியே சுற்றுமா, நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் ஆகி நல்லா வேகமாக சுற்றி ஸ்பீடாக மிக்ஸ் ஆகும். அதனால தான் இந்த குளூட்டனை சேர்க்குறாங்க. நீங்கள் இதை சேர்க்காமல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் பிரெட்டு நல்லா ஹார்டாக, அதாவது கடினமாகவும், அதே இல்லாமல் காம்பேக்டாக நல்லா டென்ஸாக இருக்குமாங்க. மற்றபடி உங்களால் செய்ய முடியாதான் கிடையாது, நீங்கள் செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.